பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு நாளை கூட காண கிருபை செய்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனம், ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் எபிரேயருக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார், உங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை விட்டு விடாதிருங்க அப்படின்னு சொல்றாரு. இன்றைய நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென், உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, உங்க பலனுக்கு ஏதுவா இருக்கிற அந்த தைரியத்தை ஒருபோதும் விட்டு விடாதிருங்க. யாருக்காகவும் விட்டு விடாதிருங்க. உங்களுக்காக தேவன் இருக்கிறார். யார்தான் இல்லைனாலும் உங்களுக்காக தேவன் இருக்கிறார். வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையை உடைத்து போடுகிற விதத்திலே வீசினாலும் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. உன்னை விட்டு கொடுக்காதீங்க. ஆமென். வாழ்க்கையிலே அழைத்த தேவன் அவர் நடத்தி செல்வார் என்ற நம்பிக்கையோடு தைரியமாக முன்பாக கடந்து செல்லுங்கள். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பாரத்தோடு ஒரு காலகட்டத்தில் நின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். எப்படின்னா, கோலியாத் என்று சொல்லப்படுகிற அரக்கன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது, எல்லாரும் பயந்து போய் நடுங்கி கொண்டிருக்கும் போது, தாவீது மட்டும் முன்பாக கடந்து வந்து கோலியாத்தை எதிர்க்கிறதையும் அந்த யுத்தத்திலே வெற்றி பெறுகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதனுடைய காரணம் என்னன்னு தெரியுமா? அவனுடைய அந்த தைரியத்தை அவன் விட்டு கொடுக்கல. தேவன் கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு அவன் கூட சென்றான். அந்த பலத்தோடு, தேவனுடைய அந்த பலத்தை கூட இருக்கிறது என்ற தைரியத்தோடு அவன் கடந்து சென்றான். அவன் யுத்தத்தை வெற்றி பெற்றான். இந்த நாளிலே அவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, பிலிப்பியருக்கு இப்படி சொல்லப்படுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். பலம் எங்கிருந்து வருகிறதுனா, கிறிஸ்து தேவன் நமக்கு பலனை தருவார். ஆமென். நம்பிக்கையாக விசுவாசத்தோடு முன்பாக கடந்து செல்லுங்க. யாரையும் பார்க்காதீங்க, ஒருத்தரையும் பார்க்காதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. பலப்படுத்துகிற தேவனை மட்டும் நம்புங்க. அவர் பலப்படுத்துவார், அவர் தைரியப்படுத்துவார். இந்த நாள்ல யாராவது எதற்காக நீங்க துக்கத்தோடு வேதனையோடு இந்த நாள்ல நீங்க இருக்கிறீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நெவர் கிவ் அப். விட்டு கொடுக்காதீங்க. அந்த தைரியத்தை விட்டு கொடுக்காதீங்க. யார் முன்பாக அந்த தைரியத்தை விட்டு கொடுக்காதீங்க. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களை பலப்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அழைத்தவர் அவர் ஒரு போதும் கைவிட மாட்டாருங்க. உங்க தைரியத்தை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. தைரியத்தோடு முன்பாக கடந்து செல்லுங்கள். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நோக்கி பயணம் செய்யுங்க. விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை தாமே ஆசீர்வதிப்பாராக. Never give up. May God bless you. Amen. Amen.